தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எமிதல்களை திறந்தருளும். எம்வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. சேசுமரி சூசை நான்மது அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களை விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழி நடத்துவீராக. தூய ஆவியானவரே இறைவா, எழுந்தருளி வாரும். உம்முடைய விசுவாசிகளுடைய இருதயங்களை நிரப்பும். அவைகளில் சிநேக அக்னியை மூட்டி அருளும். ஞான கதிர்களை வரவிடும். அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பீர். ஜெபிப்போமாக. இறைவா, உமது தூயாவியின் ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பினீர். அந்த தூயாவியால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்பொழுது மகிழ்ந்திருக்க அனுகிரகம் செய்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அனைத்தையும் படைத்தவர் அவரே. மானிட குலத்தின் மீது இரக்கம் கொண்டவரும் அவரே. இந்த திருப்பாடலில் இறைவா, 33ஆம் சங்கீதத்தில் உம்மை புகழ்ந்தேத்துவது போல எங்கள் ஆன்மா இந்த அதிகாலை வேளையில் உம்மை புகழ்ந்தேத்துகின்றது. நீர் செய்த அற்புத அதிசய செயல்களுக்காக, குறிப்பாக இந்த இனிமையான காலை வேளைக்காக, தந்த புதிய நாளுக்கும் புதிய வாழ்க்கைக்கும் புதிய உயிர்ப்புக்கும் நாங்கள் கோடான கோடி நன்றி கூறுகிறோம். கடந்த நாள் முழுவதும், கடந்த இரவு முழுவதும் தந்த பாதுகாப்பு, பராமரிப்பு, நேசம், கிருபை, அரவணைப்பு, அற்புத செயல்கள் அனைத்திற்கும் மொத்தமாக நன்றி கூறுகிறோம். இந்த காலை வேளையில் எங்கள் ஒவ்வொருவரையும் அன்னை மரியின் திருப்பாதம் நோக்கி உம்மிடம் சரணாகதியாக்குகின்றோம். எங்களையும் எங்கள் பெற்றோருடன் பிறந்தோர், குடும்பங்கள், குழந்தைகள், பணிகள், பயணங்கள் அனைத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டி, தொடர்ந்து உமது ஆசீரும் அருளும் எங்களுக்கு கிடைக்கப்பெற வேண்டி, தூய ஆவியானவரின் கொடைகளால் எங்கள் நிரப்பி நாட்டில் அமைதியும் சமாதானமும் திகழ்ந்திடவும், அன்னை மரியினுடைய ஆசீர் உலகெங்கிலும் கிடைக்கப்பெற, குறிப்பாக ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களுக்கும் ஜெபமாலை ஜெபிப்பதன் வழியாக கிடைக்கப்பெற அருள் வேண்டி இந்த திருப்பாடல் 33 அர்ப்பணிக்கின்றோம். நீதிமான்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நீதியுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே. யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். பதிநரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். புத்தம்புது பாடல் ஒன்றை அவருக்கு பாடுங்கள். திறம்பட இசைத்து மகிழ்ச்சி குரல் எழுப்புங்கள். ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது. அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்குரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகிறார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது வாக்கினால் வானங்கள் உண்டாயின. அவரது சொல்லின் ஆற்றலால் வான்கோள்கள் எல்லாம் உருவாயின. அவர் கடல் நீரை குவியல் போல் சேர்த்து வைத்தார். அந்நீரை ஆழ் நிலவரைகளில் சேமித்துள்ளார். அனைத்துலகும் ஆண்டவருக்கு அஞ்சுவதாக. உலகில் வாழ்வோர் அனைவரும் அவருக்கு அஞ்சி நடுங்குவாராக. அவர் சொல்லில் உலகம் உண்டானது. அவர் கட்டளையிட அது நிலை பெற்றது. வேற்றினத்தாரின் திட்டங்கள் ஆண்டவர் முறியடிக்கின்றார். மக்களினத்தாரின் எண்ணங்களை குலைத்து விடுகின்றார். ஆண்டவரின் எண்ணங்களோ என்றென்றும் நிலைத்திருக்கும். அவரது உள்ளத்தின் திட்டங்கள் தலைமுறை தலைமுறையாய் நீடித்திருக்கும். ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது. வானின்று ஆண்டவர் பார்க்கின்றார். மானிடர் அனைவரையும் காண்கின்றார். தாம் வீற்றிருக்கும் இடத்திலிருந்து உலகெங்கும் வாழ்வோரை கூர்ந்து நோக்குகின்றார். அவர்களின் உள்ளங்களை உருவாக்குகின்றவர் அவரே. அவர்களின் செயல்கள் அனைத்தையும் உற்று நோக்குபவரும் அவரே. தன் படைப்பு பெருக்கத்தால் வெற்றி பெறும் அரசரும் இல்லை. தன் வலிமையின் மிகுதியால் உயிர் தப்பிய வீரரும் இல்லை. வெற்றி பெற போர்க்குதிரையை நம்புவதுவேன். நம் உள்ளம் அவரை நினைத்து களி கூறும். நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம். அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அருள்வாக்கு. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 6, இறை சொற்றொடர்கள் 16 21 முடிய. மாலை வேளையானதும் இயேசுவின் சீடர்கள் கடற்கரைக்கு வந்து படகேறி மறுகரையில் உள்ள கப்பர்நாகமுக்கு புறப்பட்டார்கள். ஏற்கனவே இருட்டிவிட்டது. இயேசுவும் அவர்களிடம் அதுவரை வந்து சேரவில்லை. அப்போது பெரும் காற்று வீசிற்று.
கடல் பொங்கி எழுந்தது. அவர்கள் 5 அல்லது 6 கிலோமீட்டர் தொலை படகு ஓட்டினர். இயேசு கடல் மீது நடந்து படகு அருகில் வருவதைக் கண்டு அஞ்சினார்கள். இயேசு அவர்களிடம், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் அவரை படகில் ஏற்றிக்கொள்ள விரும்பினார்கள். ஆனால் படகு உடனே அவர்கள் சேர வேண்டிய இடம் போய் சேர்ந்து விட்டது. வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கும் புகழ். இன்றைய தியான சிந்தனை பகிர்வு. இயேசு நம்முடன் பயணிப்பதை உணர்வோம். நாம் அறிந்த அண்ட சராசரம் 93 பில்லியன் ஒளி ஆண்டுகள் அளவிலான விட்டத்தை கொண்டது. இத்தகைய பரந்து விரிந்த இயற்கையை படைத்த இறைவன் நம்மிடம் என்ன எதிர்பார்க்கின்றார்? நம்மை படைத்ததன் நோக்கமானது யாது? ஆன்மீக பயிற்சிகள் என்றும் தியான வழிகாட்டியில் புனித லயோலா இஞ்ஞாசியார் கடவுளை போற்றவும் ஆராதிக்கவும் அவருக்கு பணிவிடை புரியவுமே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிறார். இறைப்பணியாற்றுதல் நம் வாழ்வின் இன்றியமையாத பணியாக இருத்தல் வேண்டும். எத்தகைய பணி செய்தாலும் அதை இறைவனின் அதிமிக மகிமைக்காக செய்கிறோம் என்பதை ஆழமாக உணர்ந்திடல் வேண்டும். அத்தகைய மறைப்பணி ஆற்றும் வேளையில் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை சமாளிக்க இறைமகன் இயேசு நம் அருகில் இருக்கின்றார், நம்முடன் பயணிக்கின்றார் என்பதை நம்பி எல்லா நிலையிலும் இயேசு நம்மோடு பயணிக்கின்றார் என்பதை உணர்ந்து அவற்றை பிறருக்கும் பகிர்ந்து பிறரது உணர்வுகளிலும் இயேசு வாழ்கின்றார் என்பதை உணர்ந்து இவ்வுலகில் தேவைப்படுவோரின் தேவைகளை பூர்த்தி செய்யும் மக்களாக வாழ்வோம். அதற்கு தேவையான வரம் கேட்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெறுக. மது ஆட்சி வருக. மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தரலும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இறைவா, நான் துரும்பிலும் துரும்பு, தூசியிலும் தூசி. நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எமக்கு ஜெயம். மரியே வாழ்க. அனைவருக்கும் காலை வணக்கம். இந்நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமேன்.